Hi students, welcome to KC Botany. 12th Zoology Public Examsல எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின் அதோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அதில் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சிருங்க. ஸோ அதை படிச்சுட்டு இந்த கொஷின்ஸில் இப்போ சொல்லக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நல்லா பார்த்துங்க. ஆல்ரெடி நம்ம இயர் கொஸ்டினில் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸில் எது கேட்டாங்க, 3 மார்க்ஸில் எது கேட்டாங்க, அண்ட் 5 மார்க்ஸில் வந்து எது ரிப்பீட்டடாக கேட்டாங்க, எல்லா கொஸ்டினும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அல்லது வீடியோஸில் ரீசெண்டாக அப்டேட் பண்ண வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு சுவாலஜிக்கு தான் அதிகமாக வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். இது வந்து பாட்னி வரைக்குமே கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் பாட்னி அண்ட் சுவாலஜியில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனித்தனியாக அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, அதனால் தனித்தனியாக 5 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் 5 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ நான் சொல்லக்கூடியதை மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் வந்து இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் அதிகமாக 5 மார்க்ஸில் கேட்கல. ஒரே ஒரு டைம் வந்து 5 மார்க்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிங்கமி இந்த மாதிரி அதிகமாக இந்த கண்ணீனை பிறக்கும் கொஷின் வந்து கேட்குறாங்க. பார்த்தினோஜெனிசிஸ் அது 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸ்லையோ. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லெசனில் 5 மார்க்ஸ் அதிகமாக இருக்காது. மோஸ்ட்லி 2 மார்க்கும் 3 மார்க்கும் அது ரெண்டு சேர்த்தாலே நமக்கு வந்து 5 மார்க்ஸ்க்கு வந்து கிடைச்சிரும். அதனால் ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷினுமே நீங்கள் படிச்சிருங்க, புக் பேக்கில் இருக்கிறது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கேட்டது இந்த மனித அண்டசெல்லோட அமைப்பை படத்துடன் விவரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விந்து செல் அமைப்பு படத்துடன் விவரி. இதுதான் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஹியூமனோட ஓவியமே, அதுக்கடுத்து ஸ்பெர்ம் செல். ஸோ அதுக்கடுத்து ரிப்பீட்டடாக கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாடவ சுழற்சி நிலைகள், அதுக்கடுத்து குறைபாடுகள். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன். ஸோ தேர்ட் லெசனில் அதிகமாக 5 மார்க்ஸ் வந்து கேட்கல. நம்ம இயர் கொஷினோட 5 மார்க்ஸை வந்து அப்டேட் பண்ணிட்டோம். அந்த பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஒன்ஸ் பார்த்துங்க. இந்த ஏஆர்டி பார்த்துங்க. ஸோ இந்த ஏஆர்டியில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து மக்கள்தொகை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்பு முறைகள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேரியட் மெத்தடு, அதில் வேதியியல் முறைகள், இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நல்லா படிச்சு வச்சிங்க, அதுலேருந்து நமக்கு வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த மனிதனில் காணப்படும் உடல் குரோமோசோம் சார்ந்த ஒழுங்கற்ற பன்மயம், அதுக்கடுத்து மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோமின் இயல்பு மாற்றங்கள், சரிங்களா, அல்லோசோமல் ஆட்டோசோமல், இது வந்து ரெண்டும் நல்லா படித்து வச்சிங்க. இது கூடவே ஏபிஓ பிளட் குரூப்பிங். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இது கூடவே இந்த வேறுபட்ட இனச்சல் ஆண் பெண் இன உயிரிகள். ஸோ இந்த கொஷின் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருப்போம். சாரி, ஹெட்ரோகேமெட்டிக் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 5 வந்தீங்க அப்படின்னா இந்த 3 கொஷினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான், சரிங்களா. மனித மரபணு திட்டத்தோட சிறப்பியல்புகள் அதிகமாக ரிப்பீட்டட் கொஷினில் இருக்கும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஆர் சார்லிங் ஃபீச்சர்ஸ்னு இருக்கும். அதேமாதிரி டிஎன்ஏ ரேகை அச்சிடல், டிஎன்ஏ ரேகை அச்சிடலோட அந்த படிநிலைகள், சரிங்களா, ஸ்டெப்ஸு, அதோட யூசஸ். ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா இது 3 தான் நம்ம வந்து அந்த சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே சொல்லியிருப்போம். ஸோ அதனால் இந்த 3 கொஸ்டினை வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்டி வெயின்பர்க் அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து டார்வின் கோட்பாட்டிற்கான எதிர்ப்பு கருத்துக்கள் அது வந்து பார்த்து வச்சுங்க, சரிங்களா. ஏன்னா இது 2 கொஸ்டின் அதிகமாக ரிப்பீட்டில் இருந்துச்சு. அதுக்கடுத்து டார்வினோட இயற்கை தேர்வு கோட்பாடு, இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார், அந்த கோட்பாட்டு இதுக்கான கருத்துக்கள், இந்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மரபற்று போதல், இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. சாப்டர் 6 இதுதான் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு இதில் கொஷின்ஸும் இருக்குது. இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 7 நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள், சரிங்களா, பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து போதை மதுவை வரையின்றி பயன்படுத்துதல் தடுக்க சில வழிமுறைகள், சரிங்களா, என்ன விளைவுகள் ஏற்படும், இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ 7th லெசனில் அதிகமாக அதுதான் இருக்குது, சரிங்களா. அதுக்கடுத்து நமக்கு வந்து
நோய்கள் மாதிரி கொடுத்துட்டு அது வந்து எப்படி பரவும், அதுக்கான காரணிகள் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி 8th லெசன் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த இம்யூனோகுளோபின் தான். சரிங்களா, அதிகமாக இந்த இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி தடுப்பு மருந்து, அதுக்கடுத்து இயல்பான நோய் தடுப்புக்கான வகைகள், அதேமாதிரி ஆன்டிஜன் ஆன்டிபாடி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஐவியோட ஸ்ட்ரக்சர் அது லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க, அது வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி இன்னேட் இம்யூனிட்டி இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்துங்க. நம்ம வந்து டாப் மோஸ்ட் அந்த ரிப்பீட்டட் 5 மார்க்ஸில் சொல்லியிருந்தோம், அந்த கொஷினை பார்த்துருங்க. 9th லெசனில் வந்து அதிகமாக 5 மார்க்ஸ் வந்து கேட்கல. அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கொஷின் தான், தொழில்துறை ஆள்களை பற்றி தான் கேட்டிருக்காங்க. மற்ற இது எல்லாமே நமக்கு வந்து 3 மார்க்ஸ் தான். அந்த நுண்ணுயிரி எரிபொருள் கலன்னு இருக்குது பார்த்தீங்களா, மைக்ரோஃபில் ஃபியூல் செல்லு. ஸோ இந்த 2 கொஷின் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா படித்து வச்சுங்க. இதுதான் 9th லெசனில் அதிகமாக கேட்டாங்க. அதுக்கடுத்து 10th லெசனில் நிறைய கொஷின் இருக்குது. இந்த டிஎன்ஏ தடுப்பூசிகள், அதுக்கடுத்து மறுசேர்க்கை தடுப்பூசி, ரீகாம்பினன்ட் வேக்சினு, நகலாக்கத்தோட சாதக பாதகங்கள், அதுக்கடுத்து மறுசேர்க்கை இன்சுலின். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரபியல்பு மாற்றப்பட்ட உணவினங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள், ஜிஎம்ஓஸு, பிசிஆர். ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதிகமான 5 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. இதில் சொன்னதில் எதனாச்சும் ஒரு 5 மார்க்ஸும் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11th லெசனு. 11th லெசனில் அதிகமாக இந்த நிலவாழ் உயிரினங்கள், சரிங்களா, அடாப்டேஷன் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸு, அதே போல் மண்ணோட பண்பு, சரிங்களா, அதே மாதிரி நீரில் வாழும் விலங்குகள், நீரோட பண்பு. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துருங்க. அதிகமாக இந்த இன்ட்ராக்ஷன் வந்து கேட்கல, அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராக்ஷன் படிக்க முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 12th லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட்டிவான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதிகமாக இந்த லெசனில் வந்து கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து உயிரிய பல்வகைத்தன்மை இறப்பிற்கான காரணங்கள், இது எப்படி நீங்கள் வந்து சரி பண்ணுவீங்க, இந்த கொஷின் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உயிரிய பல்வகைத்தன்மையோட அடுக்குகள், லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க, நல்லா படித்து வச்சுங்க. சரிங்களா, அதுக்கடுத்து மரபற்ற புதல், இதெல்லாமே 3 மார்க்ஸில் கேட்டிருக்குங்க. இதில் வந்து கிரியேட்டிவான கொஷின்ஸ் வந்து இருக்கும், அதனால் பார்த்து வச்சுங்க. லாஸ்ட், சரிங்களா, 13வது லெசனை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து மாசுடுதலை கட்டுப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து இந்த மருத்துவ கழிவு, இ வேஸ்ட்டு, இதெல்லாமே நல்லா பார்த்துருங்க. அதர்வைஸ் ஸ்டோரி மாதிரி, சரிங்களா, அதுலேயும் கொஞ்சம் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி லாஸ்ட் லெசனுக்கு மட்டும் அப்படியே ரீட் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா, ஏன்னா நமக்கு வந்து எந்த டாபிக் வேணாலும் இதில் கேட்கலாம். நமக்கு நிறைய மாசுபாடுகள் இருக்குது. அதே மாதிரி கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான கொஷினு இது ஈஸி தான். சரிங்களா, நம்ம சின்ன கிளாஸஸ்லேருந்து படித்தது தான். கொஞ்சம் ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கதை மாதிரி என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். க்ரியேட்டிவான ஆன்சர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினச்சிட்டு இருக்காங்க, க்ரியேட்டிவாக நம்ம ஓனாக எழுதணும் அப்படின்னா மார்க் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கு அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் தனியாக அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. சரிங்களா, இப்போ பிளாஸ்டிக் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், எழுதணும். சரிங்களா, அந்த மாதிரி எழுதுனா தான் நமக்கு வந்து மார்க்ஸ் கொடுக்கும். அதுக்கு ஆப்போசிட் மார்க் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்ஸ் இருக்காது. அதுக்கு நம்ம அந்த புத்தகத்தில் இருக்கிறத ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. இந்த வேளாண் வேதிப்பொருட்கள் அதை படிச்சுங்க. லாஸ்ட் டைம் 3 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டினை ரிப்பீட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்டீரியர் 1 மார்க்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணோம். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து நல்லா படிச்சிருங்க. டயக்ராம் கொஷின் நல்லா வரைஞ்சி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டயக்ராம் கொஷின் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.